59, 85, 40, 14. இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். சொல்லுங்க எல்லாரும். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆராத இன்பம் அறாத இன்பம் அருளும் அருளும் மலையே போற்றி, மலையே போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசு இல்லை. இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயன் உள்ளதாக இருக்கணும். வந்தம் போனாலும் ஓடக்கூடாது. ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்குது. ஆவுடையார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோயில் இது, சிறப்புகள் அதிகம் உள்ள கோயில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம். அதில் முதல் பதிகம் சிவபுராணம். அதில் 95 வரி, 95 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வெளியில் எழுதி போட்டிருக்கேன். இவ்வளோ சிறப்பு உலகத்திலேயே எந்த கோயிலையும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்க வாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திருக்கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டார் பாடினது பாவை 30 பாட்டு, இவர் பாடின திருக்கோவையார் 400 பாட்டு. அதுக்காகவும் ஒரு 14 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும். நான் காமிச்சதான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக திருவாசகங்கிற நூல் பிறந்த பூமி இந்த திருப்பெருந்துறை. திருவாசகம் பிறந்த பூமியில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அது படிக்காத 1000 சொச்சம் பாட்டுக்கு படிக்க 5-6 மணி நேரம் ஆகும். எல்லாரும் 30 தான் படிக்கிறாங்க. அந்த திருவாசகத்தில் ஆரம்பத்தில் உள்ள சிவபுராணம், அதுவும் 95 வரி, அது படிக்கவும் 1/4 மணி நேரம் ஆகும். திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி திங்கக்கிழமை சோமவாரம், சிவனுக்கு சொல்வது. நட்சத்திரத்தில் இன்றைக்கி பூராட நட்சத்திரம், நாளைக்கு உத்திராட நட்சத்திரம். திதியில் இன்றைக்கி சஷ்டி முருகனுடைய திதி. ஒரு 11 வரி திருவாசகத்தில் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள், சொல்வது நல்லது. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில், இமை பொழுதும் என் நெஞ்சில், நீங்காதான் தாழ் வாழ்க, நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று, ஆகமம் ஆகி நின்று, அன்னிப்பான் தாழ் வாழ்க, அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன், ஏகன் அநேகன், இறைவனடி வாழ்க. இறைவனடி வாழ்க. வாழ்க்கையாச்சு போற்றிக்கு போயிருவோம். ஈசன் அடி போற்றி, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற, நேயத்தே நின்ற, விமலன் அடி போற்றி, விமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும், மாய பிறப்பருக்கும், மன்னன் அடி போற்றி, மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரையினம், சீரார் பெருந்துரைனம், தேவன் அடி போற்றி, தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் ஆராத இன்பம் அருளும் அருளும் மலையே போற்றி, மலையே போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்பங்கள் எத்தனையோ வகை, அதில் முடிவில்லாத இன்பத்தை இந்த சாமி கொடுப்பாருன்னு ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி மாணிக்க வாசகர் சுவாமியை பாடியிருக்கார். இங்கே வந்தால் பிறவியே இருக்காது. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றின்னு பாடியிருக்கார். இது வரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களோட பேச விடலை. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். மகம் கேள்வியாக கேட்டேன்ல, நீ என்ன கேள்வி கேட்கறதா கேட்கலாம். உத்தராடம் நான் கேள்வியாக கேட்டேன்ல, நீ கேள்வி கேட்கறதா கேட்கலாம். மாணிக்கவாசர் வாழ்ந்தது 32 வயசு தான். மாணிக்கவாசர் கட்டினது சாமி சன்னதி மட்டும்தான். இதெல்லாம் வெவ்வேறு காலங்கள். மாணிக்கவாசர் காலம் கிபி 3, 2024, 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. என்னென்ன காமிச்சேன்னு அப்படியே ஒரு பட்டியல். கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமி ராஜகோபுரம் வெளியிலேயே பார்க்க ஒரு வாய்ப்பு. அது பின்னாடி தாங்க நுழைஞ்சு 2ஆம் படம் சேர்த்துருக்கேன். குரங்கும் உடம்பு பஸ்ஸில் வழிபாட்டு முறை 1, 2வது கொடுங்கைங்கிற கம்பி வகை, 3வது 2 தூண் 1000 மண்டபம், 4வது 6 யானை பறக்கக்கூடிய பெரிய பறவை அண்டரண்ட பறவை, 5வது 1008 சிவாலயம் மயிலாப்பூர் காண்பிக்கலாம், 6வது பல நாட்டு குதிரைகள், 7வது கல்வெட்டுக்களால் விடையார் கோவில், 8வது 28 நட்சத்திரம், 9 பச்சளையினால ஓவியம், 10 கல்ச்சங்கிலி 12 ராசியோட, 11 சாரீஸ் டிசைன், 12 நடன முத்திரை, 11 கல் உத்தரம் இல்லாமல் இருக்குது, 14 இசைத்தூண், 15 செலவுற்றம் குறுந்த மரம், 16 சிற்பம்னு பொதுவாக வச்சுக்கலாம். நகம் நரம்பு மூட்டு சிற்பத்தின் சிறப்பு. அங்கே காற்றோட்டமாக இருக்குன்னு சில பாயிண்ட் அங்கே சொன்னேன். கல்வெட்டுக்கிட்ட நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லை. சுவாமி அருவம் உட்காந்து பீடம் தான் இருக்குது. மேலே லிங்கம் இல்லை. மேலே லிங்கம் இல்லாமல் கவசம் வச்சுருக்காங்க லிங்கம் மாதிரி. 3வது அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திர தீபங்களாக சுவாமிக்கு பின்னாடி. 4வது நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி மேலே விடும். சூரிய வெளிச்சம் ஆகாய வெளிச்சம் எல்லாமே.
5வது கற்பூரை சாமியோட கல்லுக்கு இங்கேயே வச்சுருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. 6வது கல்லில் சாத்தா கொட்டி படையல், புழுங்கலரிசி, முளைக்கீரை, பாகக்காய். 7வது அம்பாளுக்கும் ஒன்றும் கிடையாது, ஏதாவது ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர். அவ்வளோ பணியிலே சாமி பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? இவ்வளோ வேம போனால் எப்படியா முடியா? சாமி பேர் ஆத்மநாதர், அம்பாள் பேர் யோகா அம்பாள். எல்லாரும் யோகத்தை எதிர்பார்க்குறோம், எல்லா யோகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். சொல்லுங்க, முன்னை வினை இரண்டும் வீரருக்கு முன்னின்றான், பின்னை பிறப்பருக்கும் பேராளன், தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன், மருந்துயரம் நீக்கும் மருந்து. சாமி எப்படி பண்ணுவோம் பாருங்க, திருவாரூரில் அடக்கிடந்த கருணை உள்ளவர், வரக்கூடிய கஷ்டத்தை போகக்கூடியவன்னு அது சொல்லி முடிக்கிறது என்னுடைய பழக்கம். எந்த கோயில் போனாலும் சாமியை மட்டும் பார்க்கக்கூடாது, எதை போனாலும் தீர்த்தம் பார்க்கணும். எவ்வளோ தீர்த்தம்? அக்னி தீர்த்தம். எதை போனாலும் சலவிஷ்ணம் பார்க்கணும். எவ்வளோ மரம்? குருந்த மரம். எதை போனாலும் சிவபுராணம் சொல்லணும், சொல்லியாச்சு, ஞாபகம் வச்சுக்க. இதை போனால் தங்க கலசம் பார்க்கணும், வேலை பார்க்குறவங்க வெளில பார்க்க முடியாது. இதை போனால் சாமிகளை பார்க்கணும், எல்லா சாமிக்கும் போட்டு பிள்ளையார் பார்க்கணும்னு பார்த்துக்க. எது போனாலும் பூஜை பார்க்கணும், காலம்பரி 7:30 பூஜை, 10க்கு பூஜை, 11 மணிக்கு பூஜை, 12 மணிக்கு பூஜை, சாயந்தரம் 5:30 பூஜை, ராத்திரி 8 மணிக்கு பூஜை. 6 பூஜை நடக்குது, 8 மணிக்கு பூஜை இருக்குது, முடிஞ்சா பாரு. எந்த ஆலயத்தில் கருடனை பார்க்கணும், பகலில் தான் பார்க்கணும். எந்த கோயில் போனாலும் 7 முக்கியம். பூஜை பார்த்தா 6, கருடன் பார்த்தா 7. சொல்லுங்க, வாழ்க்கை வளமுடன் வையகம். பண்ணிக்கலாம். எத்தனை அடி ஓடி இருக்கு?